அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என்னது உங்களோட ஸ்டாலின், கடைசியில் உங்களோட ஸ்டாலின் போய் எல்லாத்தையும் வாங்கினாரு. வாங்கி எடுத்து போய் வைகை ஆற்றில மிதக்குது உங்களோட ஸ்டாலின். அடுத்து அதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க, இந்த வைகை ஆற்றில மிதக்கிறதுலாம் தேடுகின்ற ஸ்டாலின்ட்டு. உங்கள் மனுக்களை தேடுகின்ற ஸ்டாலின் ஒன்று அடுத்த திட்டம் அறிவிப்பார். ஒரு இப்போ எங்கே வெளிநாட்டுக்கு போகிறாரு, அது போயிட்டு வந்த ஒன்று அடுத்த திட்டம் வந்து மனுக்களை தேடுகின்ற ஸ்டாலின்ட்டு. ஏன்னா இவர் அதிகாரிகள்லாம் தப்பு செஞ்சிட்டாங்க, இவர் போய் தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஒவ்வொரு நதியாக போய் நீச்சல் அடித்து அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க இவங்க விட்டு அதிகாரிகள்லாம் சொல்ல போகிறாங்க. எப்படி சொல்கிறீங்க? 10 லட்சம் கோடி வந்து முதலீட்டுகளை வந்து ஈர்த்திருக்கும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முதலமைச்சர். அப்படி என்ன சொன்னீங்க? 10 லட்சம் கோடி அளவுக்கு இழுத்துருக்காங்களா? இழுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கே இழுத்து எங்கே வச்சுருக்காங்க சார்? எல்லா கட்டமைப்பும் நடந்துட்டு இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, வந்துருச்சுன்றாரு, வரப்போகிறதுன்றாரு, வந்து கொண்டிருக்கிறதுன்ற அந்த ஒரே பேட்டியை நீங்க எடுத்து போட்டுங்க, நீங்க இப்போ போட்டு காட்டுங்க. அதுல என்ன சொல்றாரு, வந்து விட்டது, அடுத்து வந்து கொண்டிருக்கிறது, வரும்.